தமிழ்நாட்டில் கொரோனா கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என தமிழ்நாடு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதாகவும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தகவல் பரவியது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு சுகாதாரத்துறை, வீரியம் இல்லாத கட்டுப்படுத்தக்கூடிய கொரோனா என்பதால் மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் குறைவாக இருப்பதாகவும் கடந்த முறை நோய் பரவாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இந்த முறையும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை மட்டுமே விடுத்துள்ளதாகவும் எந்தவித புதிய கட்டுப்பாடும் விதிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் உண்மை இல்லை என்றும் சுகாதாரத்துறை மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் செய்தியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழ்நாட்டில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்தார். மேலும் தேவைப்பட்டால் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். திருவாரூர் மாவட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வெட்டாறு தூர்வாரப்படாத காரணத்தால் பாசனம் மற்றும் வடிகாலுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மூணாற்று தலைப்பிலிருந்து வெட்டாறு பிரிந்து எட்டியலூர், தியாகராஜபுரம், கொத்தங்குடி, நீலக்குடி, அரசமரங்காடு வழியாக நாகை மாவட்டத்திற்கு செல்கிறது. 1,00,000 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களுக்கு பாசன வசதிக்கு ஆதாரமாக இந்த ஆறு உள்ளது. மேலும் வடிகால் ஆறாகவும் இருக்கிறது. இந்நிலையில் இந்த ஆற்றில் கோரை புற்களும் காட்டாமணக்கு செடிகளும் சுமார் 10 அடி உயரத்திற்கு வளர்ந்துள்ளன. மேலும் ஆகாய தாமரை வளர்ந்துள்ளது. இதனை அகற்றி பாசனத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயம் அதிகமாக இங்கே பயன்படுத்துறது வெட்டாரத்தை நம்பி தான் பயன்படுத்துகிறோம். இது வடிகாலும் இதுதான், இது விவசாயத்துக்கு தண்ணி பாசனமும் இதுதான். இதுவரையிலும் தூர்வாரினா சரித்திரம் இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் தயவு செய்து இதை சரி பண்ணி கொடுங்க. இந்த ஆற்றை தூர்வார நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.